அனைவருக்கும் வணக்கம். மனிதன் மேம்பட பக்தி என்ற பண்பு மிகவும் அவசியம் என்ற தலைப்பை குறித்து பேசுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பக்தி என்பது நம்முடைய உடலை வருத்திக் கொள்வதோ அல்லது நம்மிடம் இருப்பவற்றை இறைவனுக்கு வாரி வழங்குவதோ மட்டுமன்றி, மாறாக ஆன்மீக நூல்களிலும் தெய்வபக்தி உடையவர்களினுடைய அற சிந்தனைகளையும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையும் நம்முடைய உள்ளத்திலே இருத்தி வாழ்க்கையில் பிரதிபலிப்பது அன்றோ உண்மையான பக்தியின் அடையாளமாக போற்றப்படுகின்றது. நம்முடைய முன்னோர்கள் சேற்று வயல்ல நாற்று நடும்போது காத்தவன் தின்றது போக, கண்டவன் தின்றது போக, கல்வன் தின்றது போக, எனக்கு கொஞ்சம் விளையணும் சாமி என்ற பாடல் வரிகளை பாடிக்கொண்டே வேலை செய்கின்றார்கள். அவர்கள் பக்தியையும் பணியையும் வேறுபடுத்தி பார்ப்பதில்லை. அவர்கள் செய்கின்ற எல்லாவற்றையும் இறைவனோடு இணைந்து செய்தார்கள். இந்த உலகத்துல இன்பமாக வாழ்ந்து வந்தார்கள். பயன் கருதி செய்யப்படுகின்ற வேலை தொண்டாகாது. பயன் கருதாது செய்யப்படுகின்ற பணியே தொண்டாகும். தொண்டு என்பது அடிமை வேலை என்று, மாறாக அது தெய்வீக பணி என்ற திருவிக்காவினுடைய வார்த்தைகளுக்கு வடிவம் கொடுத்து வாழ்ந்தவர்கள்தான் நம்முடைய முன்னோர்கள். சிரித்த முகத்தோடு இரு, அது உன்னையும் உன்னுடைய வாழ்க்கையையும் அழகாக்கும் என்கின்றார் மகரிஷி வேதாத்திரி. எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்ற நினைவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்கின்றார் தாயுமானவர். மேலும் காஞ்சி மகா பெரியவர் ஒரு வேத பண்டிதரிடம் சொல்கின்றார், உன் உள்ளத்தில் உள்ள குற்றம் குறைகளை களைந்திடு, நன்மதிப்பு தானாக வந்தடையும் என்று. பகவத்கீதையானது நம்முடைய மனம் அலைப்பாயக்கூடியது. நம்முடைய மனதில் எழுகின்ற எண்ணங்களை விடுத்து உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இறைவனிடம் ஒப்படைத்து விட்டு நம்முடைய செயல்களில் கவனம் செலுத்தினால் நமக்கு வேண்டியவற்றை இறைவன் அருள்வான் என்று கூறப்படுகின்றது. புனித குர்ஆனானது இறை அச்சம் உள்ளவர்களே இந்த உலகத்தில் கண்ணியம் மிகுந்தவர்கள் என எடுத்துரைக்கின்றது. பைபிள்ல பேறு பெற்றவர்கள் குறித்து இவ்வாறு சொல்லப்படுகிறது, ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியதே. அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் என எடுத்து உரைக்கின்றது. இவ்வாறு ஆன்மீக நூல்களாக இருக்கட்டும், அறக்கருத்துக்கள் எல்லாருமே வாழ்வில் மனிதம் மேம்பட நமக்கு ஒரு வழிகாட்டி தீபங்களாக செயல்படுகின்றன. ஒரு நாள் சிபி சக்கரவர்த்தி என்ற அரசர் தன்னுடைய தோட்டத்துல உலாவி கொண்டு வருகின்றார். அப்பொழுது அவருடைய கைகள்ல ஒரு புறா வந்திருக்கிறது. உடனே அதற்கு பின்னாடியே ஒரு பருந்து வருகின்றது. சிபி சக்கரவர்த்தியே, அந்த புறாவை என்னிடம் ஒப்படைத்து விடு, அது என்னுடைய இறை என்று கேட்கின்றது. உடனே சிபி சக்கரவர்த்தி, இந்த புறா என்னிடம் தஞ்சம் தேடி அடைக்கலம் நாடி வந்துள்ளது, இதை காப்பாற்றுவது என்னுடைய கடமை அல்லவா என்று கூறுகின்றார். உடனே அந்த பருந்தானது, இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் அன்பு செய்பவர் நீ, என்னுடைய பசியை போக்குவதும் உங்களுடைய கடமை அல்லவா என்று உரைக்கிறது. ஆம், நீ சொல்வதும் சரிதான் என்று கூறி, உனக்கு மாமிச உணவுதானே வேண்டும் என எடுத்துரைத்து ஒரு தராசை எடுத்து வர சொல்கின்றார். ஒரு பக்கத்தில் அந்த புறாவை வைக்கின்றார், மறு பக்கத்துல அவருடைய தொடையினுடைய சதை பகுதியை அறுத்து வைக்கின்றார். உடலின் பல பகுதியில் உள்ள சதைகளை அறுத்து வைக்கின்றார். தராசு நேருக்கு நேராக வரவில்லை. இறுதியாக அந்த தராசினுடைய மறுபக்கத்தில் அவரே அமர்கின்றார். இப்பொழுது தராசு சமநிலையை அடைகின்றது. அப்பொழுது புறா வடிவில் இருந்த அக்னியும் பருந்து வடிவில் இருந்த தேவேந்திரனும் தங்களுடைய உண்மை ரூபத்தில் காட்சி அளித்து, இந்த உலகம் உள்ள அளவும் உன்னுடைய கருணை குணமானது பேசப்படும், வாழ்த்தப்படும். உன்னுடைய உயிர்கள் மீது வைத்துள்ள உன்னுடைய அன்பு போற்றுதற்குரியது. புறாவிற்காக உன்னையே தியாகம் செய்தாயே என்று வாழ்த்திவிட்டு தேவலோகம் சென்றார்களாம். ஆம் இனியவர்களே, வையகத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற வள்ளுவ பெருந்தகையினுடைய வார்த்தைகளுக்கு இணங்க இந்த வையகத்துல நாம இறை பக்தி என்ற பண்பை நம்மிடம் எடுத்துக்கொண்டு வாழ்வாங்கு வாழும்போது மனித நேயமானது மலர்ந்திடும். மேலும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் நம்மை வாழ்த்தி போற்றி ஆர்ப்பரிக்கும். ஒரு பக்கம் பார்த்தால் விண்ணை முட்டும் ஏவுகணைகள், விந்தைகள் பல ஆற்றிடும் ஏஐ என்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், அசுர வளர்ச்சியில் அலைபேசி என அறிவியல் யுகத்தில் நாம் அன்றாடம் நடை போட்டு கொண்டிருந்தாலும்
தெய்வ பக்தி என்ற பண்பு நம்மிடம் இருக்கும் பட்சத்தில் அன்பு, ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு என பல நல்ல பண்புகளை நம்முடையதாக்கி இந்த வாழ்க்கை என்னும் பயணத்துல நாம் வெற்றியாளர்களாக தரணியில போற்றக்கூடியவர்களாக வாழ்வாங்கு வாழ்வோம். பல பேர் வாழ்த்தக்கூடிய நல்லவர்களாக வாழ நான் ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துகின்றேன். உங்கள் அன்பு சகோதரி திருமதி இலா ஜெயத்தங்கம், பழனி, திண்டுக்கல் மாவட்டம். நன்றி, மகிழ்ச்சி.